பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் சாஸ்திரங்கள்ல பல சொல்லிருக்கு. என்னெல்லாம் சொல்லிருக்கு தெரியுமா? தபசா பிரம்மச்சர்யேண சமேன ச தமேன ச தியாகேன சத்யசௌச்சாப்யாம் யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீராः தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதாः க்ஷிபந்த்யகம் மஹதபி வேணுகுல்மமிவானலஹ. சில பேர் ஏகாதசியாதி உபவாசங்கள்னால பாப்பம் போய்கிட்டு விடுவாளா? ஏகாதசி நாளைக்கு ஏகாதசி தான். ஏகாதசியாம் உபவசத்துன்னு ஸ்காந்தத்துல போய் காமாத் குரோதாத்து அதவா லோபாத்துன்னா டாக்டர் சொல்லிருப்பார் 15 நாள் பட்னி இதுன்னு. அது அமாவாசை அன்னைக்கு இருப்பான் சிலவன், துவாதசி அன்னைக்கு இருப்பான். அவனுக்கு தெரியாது அமாவாசைன்னு தெரியாது, துவாதசின்னு தெரியாது, அன்னைக்கு கிடப்பான். அது ஏகாதசி அன்னைக்கு இருந்த குரோதாத்து. சிலவன் பத்னியோட சண்டை போடுவான், அன்னைக்கு சமையல் இல்லாமல் போடுவான் ஆத்துல. அது ஏகாதசி அன்னைக்கு வச்சுக்கோன்னார். பாண்டாம்னா காக்க மாட்டான், அன்னைக்கு ஆரம்பிச்சுடு உதயத்துல இருந்து. அதவா லோபாத்து, லோபியா இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு 10 டிக்கெட்டு ஆத்துல பட்னி இருந்தா 13 ரூபா லாபம் தானே நினைப்பான். அன்னைக்கு வச்சுக்கோ அதே நாள். எப்படியாவது ஏகாதசியில உபவாசம் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் தபஸ்ன்னு பேரு. கிருஷ்ண சாந்திராயணாதிகளுக்கு எந்த சக்தி உண்டோ அத்தனை சக்தி ஏகாதசிக்கும் உண்டா. அதனால தபஸ்ங்கிறதுக்கு இதுவும் அர்த்தம் உண்டு. தபோ அனசனாத்பரம் எத்திபரம் தபஹான்னு வேதமும். அனசனத்துக்கு மேல தபஸ் உண்டோ? அதனால ஏகாதசியாதின்னு அர்த்தம் பண்றாள் தபஸ்ங்கிறதுக்கு. பிரம்மச்சரியம் ருத்துல பத்னியை மறக்காம இருக்கிறது. அவன் அப்படி பைஷ்டியா இருந்து 12 நாளைக்குள்ள பத்னி பார்க்காம இருக்கக்கூடாதான். அது பிரம்மச்சரியம்னு பேரு. பிரம்மச்சரியம்னா சில அசட் என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஆம்பளையாள ஊருக்கு அனுப்பிச்சு போறது பிரம்மச்சரியம் நினைச்சிட்டு இருக்கா. அது தப்பு இல்லை, அது தப்பு. அது பிரம்மச்சரியேன சமேனச்சா தமேனச்சா மனசை அடக்கிறது, இந்திரியங்களை அடக்கிறது, தியாகம் கொடுக்கறது, திரவியத்தை எடுத்து கொடுக்கணும். கொடுக்க மனசு வருமா? அர்த்தா பகிஷ்சர பிராணாக, வெளியில சஞ்சரிக்கிற பிராணம் அது. அவன் கையில கிடைச்சதை கொடுக்க மாட்டான், கிடைச்சதுக்கு வழக்கு சொல்லுவான். தியாகம், சத்தியம். சத்தியம் ரொம்ப பெருசு, ரொம்ப சிரமம். அவன் எங்க வேணாலும் சாட்சிக்கு வரேங்கிறான். சில பய ஏண்டா கேஸ் என்னதுன்னு தெரியுமா? எந்த கேஸா இருந்தா உங்களுக்கு என்ன நான் வரேங்கிறான். அவன் ஒன்னும் அவன் அதிகமும் காக்குறது இல்லை. ஒரு கப் காஃபி இன்னி விவகாரம் முழுக்க உங்களுதா இருக்கட்டும். ஆமா 10 சாப்பாட்டை இழுத்து போடுறான், 20 துண்டம் சாப்பிட்டு விடுறான். அல்வாவே 30 இட்லி துண்டு போடுறான். அப்படி பொய் சாட்சிக்குன்னு சில அப்படி இருக்கும் முன்சிபல் கோர்ட் வாசல்ல. ரொம்ப பாப்பி. சௌச்சம் பாக்கியாபியந்தர சுத்தி வேணும். ஸ்நானம் ஆச்சமனம். ஆச்சமனம் பண்ணாதான் ஆந்தரமான சுத்தி. பாக்கியமான சுத்தி புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். பகவான ஸ்மரிச்சுன்னு ஸ்நானம் பண்ணணும். தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷிட்ட கர்மசூனார் வசிஷ்டர். ஸ்நானம் பண்றபோது பகவான் அப்படி உள்ள பார்க்கணும். அப்படி உள்ள பார்த்துன்னு பண்ணணும். அதுக்கு சௌச்சம்னு பேரு. யமம் நியமம் 12, நியமம் ஒரு 12, 24. ரொம்ப சிரமம் அதெல்லாம். இந்த 24 நாளையும் பாபத்தை போக்கிக்கலாம். தேகத்தினால பண்ணதோ வாக்கால பண்ணதோ கர்மா மனசனால பண்ணதோ எல்லாத்தையும் போக்கின்னு உள்ளான். அது எப்படி போகும் தெரியுமான்னார். பெரிய காட்டு தீ பிடிச்சிருந்து பெரிய மூஞ்ச புதறி எரியுதா போல எரிஞ்சு போடும். இப்படி எல்லாம் பிராயஷ்சித்தம் ஏதாவது பண்ணாக்கேன்னா என்ன அர்த்தம்? சாஸ்துவா சொல்லுவாளாம், கணபதி சாஸ்துவாள், அங்கநாட்டு பெரியவாள். வித்யாதீர்த்தே ஜெகதி விபுதா சாதவ சத்யதீர்த்தே கங்காதீர்த்தே மலின மனசா தானதீர்த்தே தனாட்யா தாராதீர்த்தே தரணிபதயா யோகினோ தியானதீர்த்தே லஜ்ஜாதீர்த்தே குலயுவதயா பாதகம் க்ஷாளயந்தி. இது பங்கநாட்டு பெரியவாள் சொல்ற ஸ்லோகமா? இது சொல்லிவிட்டேன். இந்த ஸ்லோகத்தை நான் இந்த விஷ்ணுபுரத்துல இருக்கிற போது தேவராஜீரும் அப்பியாத்து வெங்கட்ராமீரும் கேட்டுவிட்டு அப்படியே குதிச்சு விட்டாள். எங்க சாஸ்திரவா சொல்ற ஸ்லோகமா சேர்ந்தார் வெங்கட்ராமீர்வாள். எங்க சாஸ்திரவாள் நாள் அங்கே உங்க சாஸ்திரவாஷ்ட வாச்ச பெரியவாள் தான் எனக்கு இதை சொன்னாள்னு. வித்யாதீர்த்தே ஜகதி புதா சாதவ சத்யதீர்த்தே கங்காதீர்த்தே மலின மனசா
தானதீர்த்தே தனாட்யா தாராதீர்த்தே தரணிபதயா யோகினோத்யானதீர்த்தே லஜ்ஜாதீர்த்தே குலயுவதயா பாதகம் க்ஷாளயந்தி. மகான்கள் சம்ஹிதா பாராயணாதிகள்னாலே தங்களிடத்தில் இருக்கிற வித்யினால பாபத்தை போக்கிப்பாளாம். சாதுக்குள் ஹரிஷ்சந்திராதிகள்லாம் சத்தியமாகிற தீர்த்தத்துல பாபத்தை போக்கிவாளாம். சாதவ சத்திய தீர்த்தே சத்தியத்துக்காக பத்னியை வைத்தான். என்னெல்லாம் மோகனினான், இதை மோத பண்ணுவேன் நான். கங்கா தீர்த்தே மலின மனசா. ஆமா, கோவில் நல்லதா, குளம் நல்லதா, யாகம் நல்லதா, பூதானம் நல்லதா, இப்படியே சந்தேகப்பட்டு இருப்பேன். சிலவா புரியாது, தர்ம சூட்சம் புரியாது. அவன் புறத்தியார் வெட்டின குளத்துல நான் வெட்டினா போருமான்னு கேட்டுட்டே இருந்தார். ஒண்ணும் பண்ணல. கடைசியில அவர் புதுசா வெட்டணும் குளம்னார். இங்கே நடக்குமோ? எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார், இந்த மடத்தை இடிச்சு விடுங்க, நான் அப்புறம் கட்டுறதுக்கு பிளான் சொல்றேன். பரவர் இருக்கிற மடத்தை இடிக்கணும் பாருங்க, 4 ரூபா கொடுத்து ஊடு மாத்தாம இருக்கிறதுக்கு அப்படி வடிக்கே சொல்லுவார். அது மாதிரி சொல்லுவார். அவன் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும்னு பண்ணினாத்தான் தர்மமும் தெரியுமா. எல்லாம் தான் சாரணம். பூர்த்த தர்மத்துக்கு பெரிய தர்மம், பெரிய பலன் சொல்லிவிட்டார் சவனஸ்மிருதியில. அவன் இஷ்ட தர்மத்துக்கு ஒரு அளவுண்டு, பூர்த்த தர்மத்துக்கு முடிவே இல்லைன்னு. குளம் கட்டுறது, கோவில் கட்டுறது, வாகனங்கள் வைக்கிறது, கும்பாபிஷேகம் பண்றது, விமானம் கட்டுறது, ஸ்தூபியை வைக்கிறது, இதெல்லாம் என்ன அந்த புண்ணியத்துக்கெல்லாம் அளவு இல்லைன்னு. ஏன்னா இஷ்ட தர்மம் 6 ஒருத்தர் பண்ணுவா, பூர்த்த தர்மம் எல்லாரும் பண்ணுவாள். அது சாஸ்வதமா இருக்கும். யாகம்னா 5 நாள்ல ஆயிடுறது. இது கண்ணுக்கு என்னைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கா, இதுதான் பெருசுன்னு. அப்படி ஸ்மிருதியில அஷ்டாதச ஸ்மிருதியில ரிஷிகள் பூர்த்த தர்மம் சத்தின்னு விட்டாள். ஆமா, இனிமே பூர்த்த தர்மம் கோனேராஜபுரம்னா பூர்த்த தர்மம் ஞாபகம் வரும், கடம்பசேஷ்வா ஞாபகம் வரும், மரத்திர வைத்தியருவா ஞாபகம் வரும். அப்படி சில அவன் கோனேராஜபுரம் சொன்ன உடனே அப்படிலாம் ஞாபகம் வரும். அவன் கோதாசாத்துல ஆச்சாரியால் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாள், பிட்சை பண்ணினாள். அன்னைக்கு மரத்திர கோனேராஜபுரம் வைத்தியருவாள் சொல்றது. மரத்திர வைத்தியருவாள்னு நாம் சொல்றோம், வெளியெல்லாம் கோனேராஜபுரம்ங்கிறாள். அவன் வாத்தியம கிராமம்னா வைத்தியருவாள் இருந்தாளுங்கிறா. புனாவில் கேட்கிறான்னு அவன் கச்சேரி அன்னைக்கு அழகன் தம்பி எல்லாம் மிருதங்கம், இந்த ஜெய கோகுலபாலா பாடினார். வெட்டி உட்காந்து பாடினா, பெரியவா அப்படி உட்காந்துருந்தா. வைத்தான்னு கூப்பிட்டா, கிட்ட ஒரு தடவை பாடு, இன்னொரு தடவை என்ன இன்னைக்கு மாதிரி இருக்கு. அங்கிருந்து அந்த செட்டோட மறுபடியும் 1 மணி கந்தர்வ கானமா பண்ணிவிட்டாள். என்ன இந்த உருக்கி விட்டியேன்னு கேட்டாள் பெரியவா. அவன் 2ஆம் தடவை பாடினா நன்னா இருக்காது, அமையாதுன்னு நினைச்சேன். என்ன 2ஆம் தடவை ஒரே இடியா என்ன உருக்கி விட்டியேன்னு கேட்டாள் நம்ம பெரியவாள், காமகோட்டி பெரியவா. அவன் எங்களுக்குலாம் சங்கீதமே தெரியாது, அப்படியே மலைச்சு போட்டோம்னே. இப்போ நரசிம்மாச்சாரியார் இருந்தார், ஆச்சரியப்பட்டு போட்டாள். அப்படி கானம் பண்ணினாள். நல்ல கிராமம், புண்ணியமான கிராமம் இல்லையா. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸ்நான சந்தி ஆச்சாரம். இதெல்லாம் இருந்தா எங்களுக்கெல்லாம் என்னமோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்தா போல இருக்கு. இப்ப என்ன இங்க பஞ்சகச்சங்கிட்டா எங்களுக்கு என்னமோ மனசுக்கு ஒரு சந்தோஷம், என்னன்னே புரியல. இது ஸ்நான சந்தி பண்ணிட்டு நல்லவாள் அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ஊருக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது அப்படி நம்ம கிராமங்கள் இன்னும் கெட்டு போகல. எல்லாரும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வழி புரியணும், அதான் கவலை. விசாரம் எல்லாத்து குழந்தைகளை பத்தியும் தான் கவலைப்படுறேன். விசாரமாத்தான் இருக்கு. எல்லாரும் அப்படி இருக்காளே, என்ன மட்டும் எப்படி இருக்க சொல்றேன்னு கேட்கறான். குழந்தைகள் உலகம் முழுக்க ஒரு விதமா இருக்கிற போது என்ன மட்டும் எப்படி ஏன் சொல்றேன்னு கேட்கறான். உலகம் முழுக்க தலைகள் நடந்ததா நாம நடக்க மாட்டா? புரியல குழந்தைகளுக்கு. என்னமா புரியும் தர்மம்? ஏதாவது நாம் இனிமே தர்மம் பண்ணி அதனால அவனுக்கு புரிஞ்சா உண்டே தவிர்த்து இல்லாமனா நாம் பரலோகத்தில் போய் பரப்போம்னே. நாம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணி குழந்தைகள் மனசுல அது பட்டு அவன் ஏதாவது நல்லவன் ஆகணும். அது தவிர வேற மார்க்கம் இல்லை. ஏன்னா நாம் பண்றதெல்லாம் குழந்தைகளுக்கு. கௌசல்ய பூஜை பண்ணினாள். வால்மீகி எதுக்காகனாள்? விஷ்ணு புத்திரஹீதீஷினி, என் குழந்தை ராமன் நன்னா இருக்கணும்னு பண்ணாளா. ஒரு ராத்திரியும் அம்மா அப்பா அப்படித்தான் பண்றா, என் குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிற. அதை குழந்தைகள் தெரிஞ்சுட்டா போறோம். அம்மா அப்பா நமக்காகத்தான் பண்றா, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றான்னு தெரிஞ்சுட்டா கூட போறோம். க்ஷேமத்தை அடைஞ்சு விடலாம்.